பச்சை வயலே பனங்கடல் வெளியே எங்கள் மட்டு நகர் குட்டிக்கண்ணன் அவர்களுடைய அம்மா வந்திருக்கிறாங்க. 3 வயசுல இருந்து பாடணும். எனக்கு எப்படியோ மதிப்பு குறைவு. பரவாயில்ல, எனக்கு இனி வரமாட்டேன். நாயகம் உன்னை பார்த்திருக்கும் தலைவன் உள்ள விருது தான் இது வழங்க ஒரு குடும்பமாக இன்று பாஸ்கரன் அவர்களுக்கு தான் இந்த விருதும். கலைஞர்களை நாங்கள் என்று அறியக்கூடிய கரியரசி. வணக்கம் அவர்களை. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் ஏனைன் வீதியில் எடுத்து கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகே மண்டபம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்தில் போர்க்காலத்தில் கலைஞர்களை வந்து இன்றைக்கி கௌரவிப்பும் ஒரு நிகழ்வும் தற்கால சமகாலத்தில் நடக்கிற அரசியல்கள் தொடர்பான ஒரு விடயங்களை தான் இன்றைக்கி பேசியிருக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்துட்டோம். இப்போ நேரடியாக ஹாலுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நாங்கள் ஹாலுக்குள்ளே போகிறோம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நிகழ்வை ஒழுங்குபடுத்தினான்னு நினைக்கிறேன். ஆனால் வணக்கம் அண்ணா. வணக்கம் நான் மைக் இருக்க பிடிக்கும். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் போராளிகளுக்கான ஒரு விருது வழங்கும் நிகழ்வு ஒழுங்குபடுத்தியிருக்கிறீர்கள். அது இல்லாமல் ஒரு மாநாடு, தற்கால அரசியலை பற்றி பேசும் வகையில் ஒரு நிகழ்வு ஒழுங்குபடுத்தியிருக்கீர்கள். இந்த நிகழ்வு பற்றி உங்களுடைய கருத்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். போராளிகள் நலபுரிச்சங்கமாகிய நாங்கள் இன்றைய தினம் கிளிநொச்சி கே திருமண மண்டபத்திலே சமகால அரசியலில் போராளிகளுடைய பகுதியாகவும் மற்றும் தமிழ் தேச விடுதலை போராட்ட வரலாற்றிலே கலைத்துறையிலே தங்களுடைய பணியாற்றிய அந்த கலைஞர்கள் மற்றும் போராட்ட காலங்களில் தளத்திலும் புலத்திலும் நமக்கு சகல வழிகளும் ஒத்தாது செய்தவர்களுக்கான வரலாற்றின் பேர்கள் வழங்குகின்ற நிகழ்வும் நாங்கள் இன்றைய தினம் கிளிநொச்சியில் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இதனுடைய முதலாவது நிகழ்வு கடந்த 3ஆம் மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் டிற்போ விருந்தினர் விடுதியிலே யாழ் மாவட்டத்தில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு நடைபெற்றது இது வருகின்ற அடுத்த மாதம் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தி மட்டக்களப்பிலே நாங்கள் இந்த நிகழ்வினை செய்வதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். உண்மையில் தற்பொழுது இந்த ஏற்பட்டிருக்கின்ற சமகால அரசியலில் போராளிகள் யாருக்கு பக்கபலமாக அனுப்பது அல்லது போராளிகள் அரசியல் நின்று மக்களுக்கு அரசியல் ரீதியாக பணியாற்றுவதா என்ற அந்த வினாவுக்கான ஒரு வழிதடலும் இந்த போராட்ட காலத்திலே எங்களுடைய போராட்டத்தை உலகறிய செய்த பாடகர்கள், நடன கலைஞர்கள் மற்றும் திரைப்பட இயக்குநர்கள், ஊடகத்துறையில் பணியாற்றியவர்கள் மற்றும் வேறு வழிகளில் பணியாற்றியவர்களை இனங்கண்டு முதற்கட்டமாக யாழ்ப்பாணத்திலும் அதனுடைய தொடர்ச்சியாக 2ஆம் கட்டம் கிளிநொச்சியிலும் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்வு பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். என் உயிரில் மேலான அன்பு உறப்புக்களே, என் அன்பு உடன் பிறப்புக்களே, இன்று ஒரு மிக மிக மிக்க மகிழ்ச்சியான நாள். பல உறவுகளே, ஒவ்வொரு கலைஞனும் அவனவன் காலத்தில் பாராட்டப்பட வேண்டியது தலையாய கடமை. அந்த வகையில் இனம் கண்டு எமது கடந்த பொற்காலத்திலே இருந்து தங்களை வருத்தி தங்களை அர்ப்பணித்த கலைஞர்களை இனம் கண்டு இன்று கௌரவிக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று இங்கே இடம்பெற இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு 30 செகண்டுக்கு உங்களுடைய கலைத்திறமை வெளிப்படுத்தும் வகையில் ஏதாவது ஒரு விஷயம் என்று எங்களுக்கு செய்து காட்டுங்க பாபு. ஒரு காலத்தில் உள்ள ஆட்களை இப்ப பார்த்தா முதல் நிகழ்வாக புதுச்சுடர் ஏற்றப்படுகிறது. தொடர்ந்து சுடரனை ஏற்றி வைக்குமாறு போராளி ஈஸ்வரன் அவர்களை அன்பாக நாங்கள் அழைத்து நிற்கிறோம். மேஜர் காற்றோடு காதோரம் கலந்தவர் அவரது திருவுருவ படத்திற்கான மலர் மாலையை உறவினர்களை அணிவிக்குமாறும் அன்புரிமையோடும் அழைத்து நிற்கிறோம். தொடர்ந்து சுடரேற்றி வைக்க அன்புரிமையோடு குட்டிக்கண்ணன் அவர்களுடைய தாயார் போய்கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சுடரை ஏற்றி வைத்து
எங்களின் மிக்குரிய திருமதி மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தவாறு தொடர்ந்து நாங்கள் மண்ணின் மைந்தர் நாவண்ணா ஜோகேந்திரநாத் அவர்களது திருவுருவப் படத்திற்கான சுடரினை ஏற்றி வைக்குமாறு அவரது மருமகள் தொடர்ந்து சுடரினை ஏற்றி வைப்பதற்காக மண்ணுக்காக பல சாதனைகளை புரிந்த மனோகர பிள்ளை அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். உடல்களை இங்கே தொடர்ந்து நாம் மூத்த ஊடகவியலாளர் நெஞ்சங்களில் நிறைந்த குரலுக்குரியவர் அறிவிப்பாளர் சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். நினைவு சுமந்து மாமனிதர் பேராசிரியர் துரைராஜா அவரது நினைவு சுமந்து அவருக்கான சுடரினை ஏற்றி வைப்பதற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்த அமரர் துரைராஜா அவர்களுக்கான சுடர் இப்போது எங்களுடைய அரசியல் ஆய்வாளர் ஏற்றி கணேசன் அவர்கள். தொடர்ந்து நாங்கள் இயக்குனர் நினைவு சுமந்து அவரது திருவுருவப் படத்திற்கான சுடரினை ஏற்றி வைக்குமாறு வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை மார்க்ரிஸ்ட் வடிகளாரை சுடரேற்றி வைக்க அன்புரிமையோடும் அழை எங்களுடைய மண்ணின் விடுதலைக்காக இன்று வரை எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் எங்களுடைய வேலன் சுவாமி அவர்கள். அவர் இப்போது இங்கே மலர் மாலையை அணிவிக்கிறார்கள். மண்ணின் பல பயணங்களோடு நம்மோடு இணைந்திருக்கின்ற அருள் தந்தை வசந்த அடிகளாரை அன்போடு அழைத்திருக்கிறார். தொடர்ந்து மூத்தகரை படைப்பாளர் மலர் மாலை அணிவிப்பதற்காக நிகழ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா இணைஞ்சிருக்கிறார். மூத்த மலர்மாகிய சிவசுப்ரமணியம் ஞானகரன் சத்யா அவர்களது திருவுருவ படத்திற்கான மலர் மாலையை அணிவிப்பதற்காக தொடர்ந்து இயக்குனர் இணையம் பாரதி ராஜா அவர்களது திருவுருவ படத்திற்கான மலர் மாலையை அணிவிப்பதற்காக மாற்று வருவத்தோர் சங்க
தொடர்ந்து திருவுருவ படங்களுக்கு மாவீர வணக்க நடனம் அரங்கிலே நடக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது. விழிமடல் மூடி துயில்கின்ற வீரரை பித்துடல் நீளம் வீர சபதம். விழிமடல் மூடி துயில்கின்ற வீரரை பித்துடல் நீளம் வீர சபதம். உங்கள் பித்துடல் நீளம் வீர சபதம். சத்தியம் காத்திட்ட உத்தமரே உங்கள் சாவுகள் சரித்திரம் ஆனதிங்கே. சத்தியம் காத்திட்ட உத்தமரே உங்கள் சாவுகள் சரித்திரம் ஆனதிங்கே. இன்று மறக்க முடியாத நினைவுகளை சுமந்தவாறு வரலாற்றின் வேர்கள் விருது வழங்கும் நிகழ்வோடும் சமகால அரசியலும் போராளிகளின் வகைப்பாகவும் இப்போ ஆடுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த காலத்திலே எங்களுக்கான ஒரு நிலம், எங்களுக்கான உரிமை என்ற உரிமத்தோடு நாங்கள் ஆடிக்கொண்டிருந்தோம். இன்று எங்களுக்கான அதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த விழாவானது, இந்த மாநாடானது இப்படி நடந்து கலைஞர்கள் போராட்ட காலங்களிலே பங்கு பற்றிய கலைஞர்கள் அனைவரையும் பாராட்டி இந்த விருது வழங்குறதுன்றது பாராட்டப்படக்கூடிய விடயம். அந்த காலத்தில் நாங்கள் ஆடினதுக்கும் இப்போ போராட்ட பாடல்களுக்கு ஆடுறதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்போ பயந்து ஆட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எங்களுக்கான ஒரு களம், எங்களுக்கான ஒரு நாடு, எங்களுக்கான ஒரு உரிமை இல்லாத சந்தர்ப்பங்களில் நாங்கள் இதை பயந்து கொண்டு எங்களுடைய வீரர்களையும், எங்கள் மாவீரர்களையும், எங்களுக்கான மக்களுக்கான வேர்களையும் அடித்தளங்களையும் நினைவு கூறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கீங்க, என்னத்துக்கு வந்தீங்க, இதை பற்றி சொல்லுங்க. சமகால அரசியலும் போராளிகளின் வகிபாக மாநாட்டு வரலாற்றின் வேர்கள் விருது வழங்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையில் மிக உணர்வாகவும் அந்த நிகழ்வை பார்க்கும்போது மிக மிக மனதுக்கு ஒரு தென்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் நடந்து தற்போது கிளிநொச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய வரலாறுகள் அழிந்து விடாது, வரலாற்றுக்காக உழைத்தவர்களது வரலாறுகளை இங்கு அவர்கள் மேடை ஏற்றி அவர்களுக்கு விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் மிக பாராட்ட வேண்டிய விஷயம். இதெல்லாம் சமகாலத்தில் எங்களுடைய இனம் எங்கெங்கோ இருந்து எங்கெங்கோ எல்லாம் தவித்து எப்படியோ ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படியான நிகழ்வுகள் அவர்களை ஒன்றிணைத்து எங்களுடைய பழைய நிகழ்வையும் பழைய நினைவையும் பழைய காலத்தையும் இங்கு வரவழைத்து ஒரு வரலாற்றை பதிக்கின்றது. இந்த நிகழ்வை நடாத்தும் எங்களுடைய போராளிகள் நலன் காப்பகத்திற்காக நாங்கள் என்றும் மதிப்பளிக்கின்றோம். அவருடைய சேவை தேவை. இது இன்னும் வளர வேண்டும், இன்னும் வாழ வேண்டும். இந்த தடங்கள் இன்னும் வரலாறு பதிக்க வேண்டும் என வேண்டி நிற்கின்றேன். கலியரசி பேபி ஆசிரியர், நன்றி. மதிப்பளித்தார். 1955 ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி யாழ்ப்பாணம் மணவட்டியில் சண்முக சுந்தரம் ஜமுனா தேவி தம்பதியினருக்கு பார்த்தீங்கன்னா பாடகர் குட்டிக்கண்ணன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக கௌரவிப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. போராளி மணிமணியும் வழிகளை வளர்ந்து வந்தனர். குட்டிக்கண்ணன் என பலராலும் அன்பாக அழைக்கப்பட்ட அவரது கலை ஆற்றலானது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தனது 10 வயது முதல் கலை பயணத்தை தொடர்ந்த குட்டிக்கண்ணன் தாயக தலைவன், போராளிகள் முதல் பல லட்சம் மக்களின பலரது நெஞ்சங்களையும் கொள்ளை கொண்டவன். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டிக்கண்ணன் அவர்களுடைய அம்மா வந்திருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட தான் பேட்டி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அம்மா நிற்கிறா. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்கள் மைக் வச்சுக்கோங்க. நேசரி படிக்க
நான் ஒரு சின்ன பாட்டு நான் மேடையார போனோம் மூங்கிலார் மூங்கிலாருக்கு போனேன். அப்ப நான் இயக்கிய பாட்டு இந்த இது சிறையில் கைதிகள் அழுவதுண்டு அந்த பாட்டை பாடி காட்டினான். அவர் மேடையேறினார். அதுல இருந்து அவர் ஒரு அந்த பாட்டு இந்த பாட்டு படிச்சு அவங்களுக்கு காட்டி அவங்க விட மாட்டேன்ட்டாங்க. 3 வயசுல பாடினவர். அப்படியான ஒரு புள்ளதான். அவரை இழந்து இப்ப எவ்வளவு காலமாச்சு? பிறந்து தம்பி 2006 மாசம். இவ்வளவு காலத்துக்கு பிறகு இன்றைக்கு அவருக்காக விருது வாங்கி இருக்கிறோம். 2008 இவ்வளவு காலத்துக்கு பிறகு இன்றைக்கு விருது வாங்கி இருக்கிறோம். அப்ப அதை பற்றி எப்படி சந்தோஷப்படுறீங்க? உள்ளட பாட்ட இன்னொருதான் குட்டிக்கண்ணன் பேர் வைக்கிறதுக்கே இல்லாது. பாட்டை பாடலாம். இதுதான் குட்டிக்கண்ணன் சொல்ற அளவுக்கு இல்லையே. மாவீரர், போராளி, வீதி நாடகம் என்ன எல்லாம் நடிச்ச புள்ளைய ஒண்ணுமே செய்யலாது. 3 வயசுல இருந்து பாடினவனுக்கு எப்படியோ மதிப்பு குறைவு. கொஞ்சம் உயர் நீதிமன்றத்தில் பாடினவன உயர் பதிவு. பரவாயில்ல, எனக்கு இனி வரமாட்டேன். என்ன கஷ்டப்பட்டு வளர்ச்சிட்டு பண்ண சவப்பனும் சந்திச்சதுங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நன்றி. முன்னாள் போராளிகள் என்று சொல்வதற்கு தயக்கம் காட்டிய ஒரு காலம் இருந்தது. 2010ஆம் ஆண்டுகளில் ஒரு தேர்தல் களத்தில் நிற்கிற பொழுது நான் கண்ட அனுபவங்களை யோசித்து பார்த்தேன். 2011ஆம் ஆண்டு பூனகிரியில் ஊராட்சி மன்ற தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சார கூட்டம் வாடிகளில் நாங்கள் கிட்டத்தட்ட 6 ஒளிவாங்கிகளை கட்டிவிட்டு பேசுவதற்கு போயிருக்கிறோம். ஒருவரும் தலைவர் வேடமாளிகளை நானும் கொண்டிருக்கிறோம். 2 அம்மாக்கள் மட்டும் வந்திருந்தார்கள். ஒரு 5-6 காகம், 4 தந்தி போஸ், கரக்கம்பம். இதை பார்த்தபடி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். பேசி எல்லாம் முடிஞ்சு வெளியில் வர்ற பொழுது பூனேரியின் கடைகளுக்குள்ளே இருந்து மக்கள் போன் பண்ணினார்கள். இந்த பயப்படாம போங்க, அதெல்லாம் நடக்கும் நல்லதான். அந்த நேரத்தில் போராளிகளை கண்டால் பேச முடியாது, போராளிகளோடு விளையாட முடியாது. முன்னாள் போராளிகள் சொன்னாலே பேசும். இப்போ போராளிகளிடம் நேரடியாக சொல்லக்கூடிய அளவுக்கு காலம் சக்தியை தந்திருக்கிறது என்றால் நான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். அந்த நேரத்தில் ஏற்படுத்தியிருந்தது. இப்படியே இந்த விடுதலை போராட்டம் ஒரு உச்சம் தொட்ட நிலையிலே 2009ஆம் ஆண்டு அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டது. அதிலே கணிசமான போராளிகளும் தங்களை ஒரு மௌனிப்பான நிலையிலே இன்று வரையும் உணர்வுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உணர்வுமிக்க போராளிகளை, தமிழுடைய வீரத்தை உலகமெங்கும் பறைசாற்றிய போராளிகளை, இந்த இனத்தினுடைய விடுதலையை இறுதி இலக்காக கொண்டு போராடிய இந்த போராளிகளை, இந்த தேசம் விடுதலை அடையும் என்று ஆயிரக்கணக்கான போராளிகளை இந்த மண்ணுக்கு விட்டுவிட்ட இந்த போராளிகளை 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு எங்களுடைய மக்கள் நேசித்தது போன்று இன்றும் நேசிக்கின்றார்கள் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே நான் பார்க்கிறேன். அந்த நிலையில் இன்று இந்த போராளிகளை அவர்கள் நேசிப்பார்களா இருந்திருந்தால் நிச்சயமாக இன்று அரசியல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றியை இந்த போராளிகள் அமைப்புகள் பெற்றிருக்கும். அது அந்த நிலைக்கு வராததுக்கு காரணமும் எங்களுடைய தாயகத்திலும் புலம்பெயர்ந்த தேசத்திலும் இருக்கக்கூடிய கணிசமான முன்னாள் போராளிகளே அதற்கு காரணமாக வளர்ந்திருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய செயற்பாடு, பொறுப்பேற்ற நடவடிக்கைகள், ஒருவர் மீது ஒருவர் சேறுவாரி பூசுவது, அவர்கள் எப்படியாவது அவர்களுடைய செயற்பாடுகளை முடக்கிவிட வேண்டும் என்பதிலே சாதாரண பொதுமக்களை விட தீவிரமாக செயற்படக்கூடிய சில போராளிகளும் இந்த மண்ணிலும் இருந்தார்கள், புலம்பெயர்ந்த தேசத்திலும் இருந்தார்கள். அது இந்த போராளிகள் கட்டமைப்புகளுடைய வளர்ச்சியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.
இந்த போராளிகள் அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் இல்லை. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கூறுவோர் சொன்னார் 13க்கும் மேற்பட்ட பிரதேச சபைகளிலே இந்த முன்னாள் போராளிகள், போராளி குடும்பங்கள் தங்களுடைய வகிப்பாகங்களை வகித்து வருகிறார்கள் சொல்லி மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம். ஆனால் கிளிநொச்சியை தாண்டி மற்ற மாவட்டங்களிலே இது போன்ற தரவுகள் இருக்குமா என்றால் இல்லை. அது கிளிநொச்சி மாவட்டத்திலே அவருடைய தலைமையிலே செயற்படுகின்ற இந்த மாவட்டத்திலே அவர் கொடுக்கக்கூடிய அந்த இடங்கள் அதை வெற்றி வாகை சூடி அந்த போராளிகள் என்று ஒரு அரசியல் நீரோட்டத்தில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். நடக்க வேண்டியவை எல்லாமே நன்றாகவே நடந்து கொண்டிருக்கும். எங்களுடைய பயணமும் உங்களுடைய பயணமும் ஒன்றுதான். ஒன்றாக பயணிப்போம், இறுதி இலக்கை நோக்கி பயணிப்போம், ஈழத்தின் விடுதலைக்காக செயற்படுவோம். நன்றி, வணக்கம். சமகால அரசியலும் போராளிகளின் வைவாகவும் மாநாடு வரலாற்றின் பெயர்கள் என்ற அந்த உயரிய விருதை வழங்குகின்றார்கள். உண்மையிலே இலைமறைகாயாக இருந்து விடுதலை போராட்டத்துக்கு தங்களை அர்ப்பணித்த உதவி செய்த அவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உண்மையிலே இது எங்களுடைய கடமை, அவங்களுடைய உரிமையுமாகும். மணிவண்ணன் எங்களோட இணைஞ்சிருக்கிறேன். போராளிகள் நலன்புரி சங்கத்தினராலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த வரலாற்றின் வேர்கள் விருது வழங்கும் நிகழ்வு ஒரு மிகச்சிறப்பாக இன்றைய தினம் கிளிநொச்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த போராட்ட காலத்திலே தங்களை அர்ப்பணித்த பல சாதனையாளர்கள், பல கலைஞர்களை நாங்கள் இன்று அறியக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய பெருமைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே எவ்வளவு சாதனையாளர்கள் இந்த போராட்ட காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த விருது வழங்கும் நிகழ்வு உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே மிகச்சிறப்பான இந்த நிகழ்வை போராளிகள் நலன்புரி சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நிச்சயமாக இவ்வாறு போராட்ட காலத்திலே பல சாதனைகளை செய்த கலைஞர்கள் மட்டுமல்ல, பல சாதனையாளர்களை தொடர்ச்சியாக கௌரவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களை கௌரவிக்க வேண்டும். அந்த பணியை தொடர்ந்தும் போராளிகள் நலன்புரி சங்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தொண்டை வளம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. இருந்தாலும் ஒரு 2 வரி பாடுறேன். கருணையில் வளர்ந்து வரும் குழந்தைகளே நீங்கள் கருணையில் வளர்ந்து வரும் குழந்தைகளே நீங்கள் கரும்புலிகளாய் எழுந்து வாருங்களே. நிச்சயமாக தெரியாது மரணத்தை விடும் பாடலை ஒரு சில வரிகள். உன்னிறுதி பார்வையை பகையை வெல்லும் துணிவை எவருமே காணாத உன்னிரு துளி கண்ணீரை. உன்னிறுதி பார்வையை பகையை வெல்லும் துணிவை எவருமே காணாத உன்னிரு துளி கண்ணீர். தப்பிலோடும் முன்பிருப்பை தடுத்து நிற்கும் தீர்மானத்தை உந்தோழன் இருப்பூர துண்டாடப்பட்டதனால் உன் துன்பம் என்னவென்று நான் அறிந்து கொள்வதற்கு மரணித்த வீரனே உன் சீருடைகளை எனக்கு தான், உன் பாதணிகளை எனக்கு தான், உன் ஆயுதங்களை எனக்கு தான். எம்மோடு இணைந்து பயணித்து ஒருவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கே மண்டபத்தில் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞர்களுக்கான கௌரவிப்பு நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஒரு அண்ணா இணைஞ்சிருக்கிறார்.
அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் ஒரு மைக் அப்படிங்க 2 ஓகே சொல்லுங்க. இன்றைக்கி போராளிகளுக்கான கௌரவிப்பு நடந்திருக்குது. நீங்களும் அதில் ஒரு அவார்டு பெற்று வந்திருக்கிறீங்க. ஓகே, இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு போராளி நலன் தொழிற்சங்கம் அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர்களை மதிப்பளிக்கிற ஒரு நிகழ்வு. அதில் எனக்கும் என்னுடைய கலைத்துறைக்கு விருதை வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையில் நன்றி. நான் நிறைய விருதுகளை பெற்றாலும் எனக்கு இந்த விருது ஒரு ஸ்பெஷலான விருதாக தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் என்னுடைய இனத்தின் விடுதலைக்காக என்னோடு கூட என்று போராடி மாவீரராகி இன்றைக்கு போராளிகளாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த போராளி நலன்புரி சங்கத்தின் போராளிகளால் ஒரு விருது தரப்படுது என்றால் அது ஒரு பெருமதியான விருதாக நான் பார்க்குறேன். ஏன் நான் அதை பார்க்குறேன் என்றால் இன்றைக்கு எத்தனையோ போராளிகள் இன்றைக்கு இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக என்று இன்றைக்கு அந்த அடையாளங்களே இல்லாமல் இருக்கின்ற போதும் இந்த காலப்பகுதியில் ஒரு இனத்தின் அடையாளமாக, அதாவது கலைத்துறையாக இருக்கலாம் அல்லது அது வேறு துறையாக இருக்கலாம், இன்றும் இந்த இனத்தின் அடையாளமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றதை மதிப்பளித்த ஒரு விருது தந்திருக்கிறோம். அது உண்மையிலே எனக்கு ஒரு மிக பெருமதியான ஒரு கனாதியான விருதாக நான் பார்க்கிறேன். உங்களுடைய கலைத்துறை எந்த துறை சார்பாக இருந்தது? கைப்பாண்டி சார் உற்பத்தி அந்த கலைத்துறை. இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இப்போ நான் அதனுடைய இயக்குனராக இருக்கிறேன். எனக்கு 25 மேற்பட்ட பணியாளர்கள் என்னோட கூட பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இலங்கையிலே ஒரு முன்னணி கைப்பணி தொழிற்சாலையாக இருந்திருக்கிறேன். உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைக்கு வருவதற்கும் எங்கள் ஐவிசி தமிழ் நிறுவனத்துடைய கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு தான் இந்த விருதும் உண்மையிலே சமர்ப்பணமாகணும். ஏனென்றால் அவர் நான் தடுப்பு மாவலை எனக்கு என்ன தொழில் செய்வது என்று தெரியாமல் இருந்தபோது என்னுடைய வீடு தேடி என்னுடைய திறமையை கண்டு இன்றைக்கு அவர் இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை இந்த ஒரு தொழிற்சாலையின் ஒரு உன்னால் முடியும் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த விருது கூட அவருடைய கையால் தரப்பட்டது. உண்மையிலே அது எனக்கு ஒரு பெருமதியான விருது ரெட்டிப்பாகிறது. ஏனென்றால் ஒரு வளர்த்து விட்ட ஒரு மனிதன், தூக்கிவிட்ட ஒரு மனிதன் அவருடைய கரங்களாலே இந்த விருது தருகின்ற போது எனக்கு பெருமதி. உண்மையிலே நான் முதலாவது நன்றியையும் இந்த விருதை அர்ப்பணிப்பது என்றால் அவருக்காகத்தான் அது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு இந்த இடத்துல கிளிநொச்சி கரைச்சி பிரதேச தவிசாளர் அண்ணா நிற்கிறார். அதனால் வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். போராடி என்று இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இன்றைய நாள் கிளிநொச்சி நகரிலே சமகால அரசியலும் போராளிகளின் வகிவாகவும் என்கின்ற மாநாடும் வரலாற்றின் வேர்கள் என்கின்ற விருது வழங்குகின்ற நிகழ்வையும் போராளிகள் நலன்புரி சங்கம் மேற்கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் சோர்ந்து போயிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் சூழலில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற நிகழ்வாக நடைபெற்றிருக்கிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த மண்டபத்திலே நிறைந்த போராளிகளினுடைய குடும்பங்கள், விடுதலைக்காக உழைத்த பல்வேறு கலைத்துறை சார்ந்தவர்கள் இணைந்து ஒரு குடும்பமாக இன்று இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த மண்ணிலே பல்வேறு அச்சுறுத்தல்கள் காரணமாகவும் விசேடமாக இந்த நாட்டிலே நீக்கப்படாது இன்று வரையும் புரியோடி போயிருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் காரணமாகவும் பல்வேறு வகையிலே சிதறிப்போய் கிடந்தவர்களுடைய மனங்களிலே ஒரு ஒற்றுமையையும் தெளிவையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சக்தியாக இன்றைய இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. போராளிகள் நலன்புரி சங்கம் என்பது தன்னுடைய பலத்தை உருவாக்கி கொண்டு இந்த மண்ணிலே இருக்கின்ற மக்களுடைய மனங்களையும் வென்று எவ்வாறு இந்த மண்ணுக்கு போராளிகளாக இருக்கிற போது வழிகாட்டினார்களோ அதே வழிகாட்டலை அரசியல் ரீதியிலும் சமூகத்தை பலப்படுத்துவதிலும் அவர்கள் காண்பிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை இன்றைய மாநாடு காட்டியிருக்கிறது. அந்த மாநாடு சிறந்திருக்கிறது. அதனை ஏற்பாடு செய்த போராளிகளுக்கும் அதனோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். இன்னைக்கு போராளிகளுக்கான விருது வழங்கும் விழா நடந்து கொண்டிருக்குது. இந்த விழா பற்றி உங்களுடைய கருத்து? உண்மையிலேயே இன்றைக்கு என்னென்னா இங்கே தமிழில் இதனுடைய கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள், மறைந்த கலைஞர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வு, அதோட தற்போதைய அரசியல் நிலவரமும் போராளிகளுடைய வகுப்பாயும் என்று தலைமையில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு முதல் கட்டமாக யாழ்ப்பாணத்தில் நடந்தது. அதுலேயும் நாங்கள் கலந்து கொண்டாங்க. இது இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலேயே போராளிகள் இந்த அரசியல் சார்ந்து பயணிக்கணும்ன்றது எல்லாருடைய இதுவும். போராட்டம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு போராட்ட யுத்தம், போர் என்றதுக்கு அப்பால் விடுதலை புலிகளின் தலைமைத்துவம் சகலவிதமான, அதாவது மருத்துவத்துறை, அரசியல் துறை என்று பல தரப்பட்ட முழு தேவைகளையுமே இனம் கண்டு அன்றைய நாளில் சகலவிதமான அறிவும் பெற்றவர்களாக போராளிகள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே உண்மையிலேயே இந்த இனிவருங்காலங்களில் இந்த அரசியல் இதில் போராளிகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றது எங்களுடைய கருத்து. அதனுடைய ஒரு கட்ட ஆரம்பமாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம்.
மகளே. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடையில் ஒரு செல்லப்பா தேனிசை சென்ற செல்லப்பா அவர்களினுடைய பாடலில் ஒரு அண்ணா பாட்டு படித்தார். அவர் தான் சந்திக்க போகிறோம். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். செல்லப்பாவின் குரலில் பாடல் ஒன்று படிச்சிருந்தீங்க. மைக்க பிடிக்க. ஓகே, சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க நீங்க? நான் கிளிநொச்சி கோணாவில் என்ற இடத்துல இருக்கேன். இவ்வளவு காலத்தை நாங்க பார்த்ததே இல்லை. அச்சு அசல் அப்படியே இருந்தது. எல்லாருமே அவங்களோட ரசனைகளை பார்க்க முடியாது. நான் உங்களோட வீடியோ எடுக்கல, எல்லாரும் ரசித்ததான் வீடியோ எடுத்தேன். நன்றி நன்றி. எப்படி எப்படி எப்ப இருந்து எப்படி படிக்க சொல்றீங்க? நான் இவற்றை பாடலண்டா கூடுதலாக விரும்பி கேட்பேன். அதை அப்படியே படித்து அது எனக்கு அப்படியே அவற்றை இதுலேயே சாயல்லையே வந்துடுது. அப்போ சும்மா வீட்டு நிகழ்வுகளுக்குள்ள படியல் மேடை ஏறி படிச்சிருக்கீங்க? மேடை ஏறி படிக்கல. முதல்ல நான் நினைக்கிறேன் இன்றைய நாளுக்கு பிறகு இனி நிறைய மேடைகள் உங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறேன். கட்டாயம் இந்த சேனல் மூலமாக உங்களுடைய இது வெளியாக போது எந்த மாற்றம் இல்லை. குருதைக்காக இப்போ எங்களுக்காக அதில் சில வரிகளை நீங்கள் படித்து காட்டுங்க. ஓகே சார். பச்சை வயலே பன்னங்கடல் வெளியே எங்கள் மட்டு நகர் வாவியிலே பாடும் மகளே, வன்னி அழகே மன்னாரின் நிலமே, தமிழ் இளக்கொடியேற போகும் கோணமலையே, மேகத்திரளே அலை மோதும் கடலே, நாங்கள் போக விடை தாரும் தமிழ் ஈழ நிலமே, நாங்கள் போக விடை தாரும் தமிழ் ஈழ நிலமே, பச்சை வயலே பன்னங்கடல் வெளியே எங்கள் மட்டு நகர் வாவியிலே பாடும் மகளே, எங்கள் மட்டு நகர் வாவியிலே பாடும் மகளே. நன்றி. ஓகே அண்ணா, அண்ணா எங்க இருக்கிறீங்க? இப்போ கிளிநொச்சி கோணாவில் என்ற இடத்துல. ஓகே, உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கா சொல்லுங்க. 077 065 1336. ஓகே, இதுவரைக்கும் நீங்கள் மேடை ஏறியதுலேருந்து சொன்னீங்க. உங்களோட ஃபோன் நம்பரை சும்மா தான் கேட்டிருக்கேன். எத்தனை கால் வருதுன்னு பாருங்கள். ஓகே அண்ணன், நிச்சயமாக இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய மேலதிக ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். என்ன பழைய போராளிகள் தங்களோட ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்குறோம். இப்போ அரசாங்கம் சொல்கிற மாதிரி மீளுருவாக்கம் அதெல்லாம் இனி சாத்தியம் இல்லை. அது 30 வருஷத்துக்கு முதல் நடந்த அந்த போராட்டமே மழுங்கடிக்கப்பட்டுடுது. இனி மீளுருவாக்கம்ன்றதெல்லாம் பொய்க்காது. அதெல்லாம் ஒரு போலி விசித்திரமான வேலைகள். இனி மக்கள் அதில் ஈடுபடுறதுக்கும் முயற்சிக்க மாட்டாங்க. எல்லாம் இனி அவங்க தங்களோட வேலையில் தான் ஆக அவங்க தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு தான். ஆக அவங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த நிகழ்வு அவங்களோட ஒத்துழைச்சு போகிறதுக்கு வந்திருக்கிறோம். அவ்வளோதான். நன்றி. மேலும் மேலும் உங்களுடைய இந்த இவருடைய குரல்லே உங்களுடைய பாடல்கள் ஒழிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட இணைஞ்சமைக்கு நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. இருந்து பல சேவைகளை ஆற்றியவர், ஆற்றுப்படுத்திய ஒருவர். பாலான் என்ற பாட்டு உங்களுக்கு தெரியும். அருமையான ஒரு பாடல். வணக்கம். இன்றைய நிகழ்வு முக்கியமாக வரவேற்கத்தக்கது. அதாவது மறைந்த முன்னாள் கலைஞர்கள், எழுத்தாளர், படைப்பாளர்கள் அவர்களை நினைவு கூறுவதோடு இந்த மண்ணுக்கு அவர்கள் செய்த சேவையில் மீளவும் நினைவூட்டப்படுகிறது. இப்படியான ஒரு கௌரவிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். அது நாங்கள் ஆற்றிய பழைய எங்களுடைய தாயக விடுதலை போருக்காக நாங்கள் அர்ப்பணித்த நாடக ரீதியாக கலைஞர்கள் என்ற ரீதியில் விருது கிடைத்தது. எத்தனையாம் ஆண்டு கால பகுதியில் 1990ஆம் ஆண்டு கால பகுதியிலிருந்து 2006ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் எங்களுடைய கலைப்பணி தொடர்ந்து கொண்டே இருந்தது. தெருக்கூத்து, வீதி நாடகங்கள், மேடை நாடகங்கள் என செயல்பட்டு வந்தோம். வாழ்க்கைங்கிற பாதை சரித்திரம் என்ற ஒரு ஏற்றத்தை தேடி சென்று கொண்டிருக்கோம். அந்த பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கக்குள்ளே தான் பல இக்கட்டான நிலைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் தோல்வியை கண்டு நாங்கள் ஒதுங்க போகிறதும் இல்லை, தோல்விக்காண்ட காலடியில் போய் விழப்போகிறதும் இல்லை. நன்றி. நன்றி ஐயா. இந்த விருது கிடைத்தமைக்கு எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றி. நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அண்ணா இருக்கார். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். 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 விருதெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க, என்னத்துக்கு வாங்குறீங்க? இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இந்த தினம் ஒரு மகிழ்ச்சிகரமான தினம். அதாவது அப்பா ஒரு நாட்டுப்பற்றாளராகவும் சிறந்த ஒரு பொது கலைஞராகவும் இருந்தவர். அவருக்கான விருது இன்றைய ஒரு போராளி நலன் காப்பதனால் வழங்கப்படுவதற்கு நான் பெருமை செய்கிறேன்.
உயரிய விருதாக இந்த விருதை வழங்கி வைக்கிறேன். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. கிளிநொச்சி வர்த்தக சங்க தலைவர் இருக்கிறார். வணக்கம் வணக்கம் வணக்கம். பைக்க பிடிக்கும். கிளிநொச்சி மாவட்டத்தின் வர்த்தக சங்க தலைவர் இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போராளிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இந்த நிகழ்வை பற்றியும் மற்றது ஒரு இன்விடேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க வட்டுக்கோட்டை, இந்த இதை பற்றியும் உங்களுடைய கருத்து. இந்த நிகழ்வானது போராளிகள் நலமை சங்கம் ஏற்பாடு செய்து இந்த மண்டப அரங்கத்திலே நிறைந்திருந்த போராளிகளையும் நலன் விரும்பிகளையும் பார்க்கக்கூடிய இருந்தது. நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் இது பெரியொரு மாபெரும் எழுச்சி ஒரு மகாநாடாக நான் பார்க்கின்றேன். இந்த போராளிகள் நலன்புரி சங்கம் இந்த போராளிகளை கலைஞர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த போராளிகள் மீண்டும் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்ற தங்கள் உணர்வை இன்றும் தங்களிடம் இருக்கின்றதை காட்டுவதற்காக ஏற்பாடு செய்த இந்த கலந்துரையாடலானது அல்ல அந்த மதிப்பளிக்கும் நிகழ்வானது இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என நான் நினைக்கின்றேன். அனைவரும் இந்த மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இந்த மாற்றத்தின் ஊடாக நமது தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் ஒன்றிணைந்து நாங்கள் ஒருமித்த குரலாக இனத்தின் விடுதலைக்காக அனைவரும் பங்காற்ற வேண்டும் என நான் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணன். வணக்கம் 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 வணக்கம். இன்னைக்கு ஒரு விருது வாங்கியிருக்கிறீங்க. சொல்லுங்க. ஒரு விருது வாங்கியிருக்கிறீங்க. ஆமாம். இந்த நிகழ்வை பற்றி உங்களோட விருதை பற்றி எங்களுக்கு உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்றைக்கு அதாவது போராளிகள் நலன்புரி சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு ஒரு நல்ல நிகழ்வுன்னு நினைக்கிறோம். காலச்சூழலுக்கு ஏற்ற வகையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோம். நாங்கள் கடந்த காலத்தில் இந்த உங்களுக்கு தெரியும் 2009க்கு பிறகு ஏற்பட்ட கால நீட்சியில் நாங்கள் என்னத்தை செய்திருக்கிறோம், இந்த சமூகத்துக்கு நாங்கள் என்னத்தை செய்திருக்கிறோம் என்றதை பற்றி தான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறோம்னு நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பார்வையற்ற மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்கள் செய்த சேவை அல்லது பணி, அந்த பணிக்கு உரிய விருது தான் இது வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல் எங்களுக்கு இன்னும் பணிகள் இருக்கிறது. எங்களுடைய தமிழ் சமூகத்தை நாங்கள் அதாவது ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு வரும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து உழைப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். எங்கிருந்து வரீங்க? முல்லை மாவட்டத்தில் முள்ளியவள பிரதேசத்தில் வாழ்கிறோம். ஓகே ஐயா, வந்து விருதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. என்னத்துக்காக விருதெல்லாம் வேண்டியிருக்கிறீங்க? என்னத்துக்காக இந்த விருது வேண்டுறீங்க? என்னத்துக்காக இந்த விருது வேண்டுறீங்க? விருது நான் பாடல் ஆசிரியர், இசையமைப்பாளர், நீதி நாடகம், வில்லிசை, ஒரு பல்துறை கலைஞனாக இருக்கிறோம். இது எந்த காலப்பகுதியில்? இது அநேகமாக நான் 60ஆம் ஆண்டிலிருந்து இந்த பணி ஆரம்பித்தேன். இந்த கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கிறோம். கலைஞர் என்ற ரீதியில் இந்த விருதும் எனக்கு கிடைச்சதில் என்ன பெருமை தான். முடிவிலிருந்து வந்திருக்கீங்க? முள்ளியவள ஊராம்பட்டாரம். உங்களுக்கு கிடைச்ச விருது கிடைச்சிருக்குது. எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துனை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 பேர் சேர்ந்து வந்தீங்க. அம்மாவுக்கு என்ன பேர்? அம்மாவுக்கு என்ன பேர்? ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இன்னொரு அண்ணா நினைக்கிட்டார். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். நாங்கள் மைக் ஒர்க் அப்படிங்க விருதெல்லாம் வேண்டிட்டு வந்திருக்கிறீங்க. இது யாருக்கான விருது? இதை பற்றி ஒரு சொல்லுங்க. எனது தந்தைக்காக வழங்கப்பட்ட விருது. அவர் ஆற்றிய சேவைக்காக. பொதுவாக கலைத்துறையில் இருந்தவர். அவரால் வர முடியாத காரணத்தால் நான் வந்து இந்த விருதை வேண்டிக் கொள்கிறேன். மக்களே, நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்து செல்லப்பா எங்களோட இருக்கிறோம். அண்ணர் வணக்கம். அண்ணன் வணக்கம். வணக்கம். ஈழத்து செல்லப்பா விருதெல்லாம் வேண்டியிருக்கிறீங்க. இந்த விருதை பற்றியும் இந்த நிகழ்வை பற்றியும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கருத்துக்கள் என்ன? இந்த போராட்டங்கள் மௌனிக்கப்பட்ட பிறகு கலைஞர்கள் இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கலைஞர் ரீதியாக பல அர்ப்பணிப்புகளை செய்த கலைஞர்கள் இன்று அவர்களெல்லாம் மறைந்து ஓய்ந்து போயிருக்கின்ற நேரத்தில் இப்படியான ஒரு நிகழ்வை செய்வதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கிடைத்த இந்த சான்றிதழையும் இந்த மெடலையும் நானும் பெரும் மகிழ்ச்சி. இந்த கலைஞர்கள் நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேர்ந்து கண்டுபிடித்து இப்படியான நிகழ்வுகளை செய்து அவர்களை இந்த உலக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இவர்களும் ஒரு கலைஞர்கள் என்பதை இவர்களின் நட்புறாக கொண்டு வர வேண்டும் என்று நான் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச 2 வரிகள் ஒரு பாடல், ஒரு 2 வரி.
தாயகம் உன்னை பார்த்திருக்கும் தலைவன் உள்ளம் பூத்திருக்கும் தாயகம் உன்னை பார்த்திருக்கும் தலைவன் உள்ளம் பூத்திருக்கும் போர்க்களம் மீதினில் விளையாடு கடும் புயலம் இங்கே வீசாயோ போர்க்களம் மீதினில் விளையாடு கடும் புயலம் இங்கே வீசாயோ. வட்டுக்கோட்டை 50 இந்த நிகழ்வுக்கான பாடல் வெளியீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது நடக்க இருக்குது. இரண்டாவது தற்பொழுது பாடலுடைய ஒரு பகுதி இங்கே உங்களுடைய நன்றி.